ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமான்சர் எபிசோட் 47 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் அந்த மியாவை அப்படி மெதுவாக கண்ணு முடிச்சோன்னே நம்ம ஹீரோ அங்கே முன்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்டீல் கன்சம்ஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி எல்லா மேஜிக் பொருளையும் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த பூனையும் என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா, அந்த நைட் பாஸ் நைட்டில் வந்தாங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ பயப்படாத நான் அங்கே எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த மியாவு என்னது நீங்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டீங்களா, ஒரே ஆள் நின்று எல்லாத்தையுமே கொண்டுட்டீங்களா, அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மியா ஷாக் ஆகிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த மியாவை பார்த்துட்டு இந்த பொருளை நீ வச்சுக்கோ, அது மட்டும் இல்லாம அந்த டவரை மொத்தம் அழிக்க போறேன், ஆனா ஒன்ன மாதிரி நிறைய மக்கள் இங்க நல்லவங்களா இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையை நான் வீணடிக்க விரும்பல, அவங்களோட எதிர்காலம் நல்லதா இருக்கணும், என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இது எல்லாத்துக்கிட்டையும் நீ போய் சொல்ற அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட அந்த மியாவும் கண்டிப்பா என்னோட எதிர்காலம் நல்லா இருக்குன்னா இதை கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ சொன்ன பிளான சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட ரெஸ்ட் இருக்கிற ரூமுக்கு வந்தோடனே அங்க அந்த மிரர் ரிவார்டை பார்ப்பான். அது ட்ரிபிள்எஸ் ரேங்க் உள்ளது, அது என்னன்னு இன்னும் சஸ்பென்ஸா இருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிரர்ல போய் தானே என்னோட ஈவில் வெர்ஷனை நான் பார்த்தேன், இது மறுபடியும் ஒரு மென்டல் டார்ச்சலா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அயன் பெட் மோனார்க்கு நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். நம்ம ஹீரோ உடனே அயன் பெட் மோனார்க்கை பார்க்கறதுக்காக அயன் பெட் மோனார்க்கோட ரியல் அமுக்குள்ள போயிடுவான். அங்க போன அயன் பெட் மோனார்க் அட்மின் நம்ம ஹீரோ பார்த்து என்ன நீ என்னோட கான்ட்ராக்டர் தானே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அடிக்கடி நான் உன்னை பார்க்கணும்னு விரும்புகிறேன், அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கிட்ட நம்ம இருவோம் நானும் உங்களை பார்க்கலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அட்மின் உடனே நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சி என்னாச்சு, அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷனை பார்க்கும்போது உனக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா, அந்த டெம்பிள் என்ன ஆச்சு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கவலையாக கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஆமாம் அது நான் சொல்லி ஆகணும், அது கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான், ஆனால் அந்த பிரச்சனையை நானே சொந்தமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன், அதை முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன், அது வரைக்கும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன் நீங்களே பாருங்களேன் அப்படி சொல்லி சிரிச்சு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த அட்மினும் புரியுது, நீ ஏதோ பயங்கரமான ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிற, நீ ரொம்ப சோகமாக இருக்க, ஆனால் நீ ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், நீ கீழே விழுந்தாலோ சாகர் நிலைமைக்கு போனாலோ தோத்தாலோ உனக்குன்னு நான் இருக்கேன், அட்மின் இருக்கேன், நீ கவலைப்படாத, நீ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லலாம், நீ தனியாக உன் மனசுக்குள்ளே எல்லாத்தையுமே பூட்டி வைக்கிறதுனால எதுவுமே ஆக போகிறது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு ஆமாம் இல்லை நான் தனியாக கஷ்டப்படுறதுனால என்ன ஆக போகுது, எனக்கு வெள்ளகோ கண்மீன் இருக்காங்க, நீங்கள் அயன் பிளட் மோனார்க் கண்மீன் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் கீழே விழுந்தா என்னை தூக்கி விடுவாங்க, எனக்கு ஆறுதலாக இருப்பாங்க, அவங்க எப்போதுமே எனக்கு இருக்கனால நான் எதுக்கு தோக்க போகிறேன், அவங்களுக்காக கண்டிப்பாக நான் இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் அயன் பிளட் மோனார்க்கு நீங்கள் எனக்கு ரொம்ப நல்லா உதவி பண்ணுறீங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கிட்ட அயன் பிளட் மோனார்க்கு வாவ் நீ என்னை பற்றி இப்படிலாம் நினைக்கிறியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்து இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன், என்னோட நீண்ட நாள் ஆசை என்னன்னு உனக்கு தெரியணும்னு இருந்துச்சுல, இப்போ நான் அதை சொல்கிறேன், அதை நீ நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கடவுள் கூட நீ சண்டை போடணும், அது வேற எந்த கடவுளும் இல்லை, ஈவில் காட் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ அதை கேட்டு என்னது ஈவில் காடா, இப்போ தான் அவன் கூட அவனோட ஆட்கள் கூட சண்டை போட்டேன், அவன் ரொம்ப மோசமான ஆளாச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த அயன் பிளட் மோனார்க் அட்மினும் நீ மனசுக்குள்ளே யோசிக்கிறதே எனக்கு நல்லாவே தெரியுது, அவன் ரொம்ப மோசமான ஆள் தான், இந்த டவர்கிட்ட அவன் ஒரு டீல் போட்டு வச்சிருக்கான், அவன் மற்ற டைமண்ட்ஸில் போய் அங்கே இருக்க மக்களெல்லாம் கொண்டு அதை அவனோட கோட்டை ஆக்கிடுவான், அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன், அது மட்டும் இல்லாமல் அவனோட அவதாரம் நீ எதிர்கொள்ளணும், அது நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கஷ்டமான பவர், அந்த அவதார கொண்டா மட்டும் அதோட முடியாது, அவனோட உண்மையான முகத்தை நீ பார்த்தாகணும், அந்த ஈவில் காட் ரொம்பவே மோசமானவன், இப்போ இருக்கிற உன்னோட சக்தியை வச்சு நீ அவன் கூட சண்டை போட்டனா அவன் உன்னை நசுக்கி போட்டுருவான், அதனால நீ உன்னோட பலத்தை அதிகரிக்கணும், நீ ரொம்ப நல்லா ட்ரைனிங் எடுக்கணும், நீ அவங்க அளவுக்கு பவர்ஃபுல்லானா மட்டும்தான் அவனை கொல்ல முடியும், நீ நினைக்கிற அளவுக்கு அவன் லேசான ஆள் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன உடனே அதையிட்டு நம்ம இரவும் ஆமாம் அது எனக்கே தெரியும், நான் இதை மறக்க மாட்டேன், நான் இப்போலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகி நான் இந்த டவரையும் அந்த ஈவில் காடு இது ரெண்டுத்தையுமே அழிச்சே தீருவேன் அப்படின்னு நம்ம உறுதிமொழி எடுத்துட்டு போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு அவனோட ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் நம்ம டேம்ஜுன் நம்ம ஹீரோ கிட்ட இங்கே பாரு சங்கு, நீ அந்த ஈவில் கார்டு மேலே செம்ம கடுப்பில் இருக்க எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் நீ இப்போ ஸ்ட்ராங் ஆகணும், அதில் மட்டும் கவனத்தை செலுத்து, அந்த அயன் பெட் மோனார்க்கோட ஆசையை நிறைவேற்றுறதை பற்றி நீ யோசிக்காத, அதில் நிறைய சிக்கல் இருக்குது, நீ அதில் மாட்டிக்கிட்டே ரொம்ப கஷ்டப்படுவ, நீ இப்போ ஸ்ட்ராங் ஆகணும் அதை பற்றி மட்டும் யோசி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதை யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் அது எனக்கே தெரியும், நான் இப்போ இருக்க நிலைமையில அவனை சமாளிக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் பாப்பாகி உங்களோட நெக்ரோமன்சி பவர் இப்போ ஓரளவுக்கு அதிகமாக இருக்குது, அது எந்த லெவல்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாஷ்டாக் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும், ஏன்னா நம்ம ஹீரோவோட அந்த நெக்ரோமன்சி பவர் சீல் ஆயிருக்கும், இப்போ ஓரளவுக்கு அதிகமாக இருக்கு, இப்போ சீல் ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு, ஆனால் அந்த நெக்ரோமன்சி பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லவே இல்லை. அப்புறமா நம்ம ஹீரோ இப்போ 21வது ஃப்ளோருக்கு போகிறான், என்ன இப்போதான் 21வது ஃப்ளோருக்கு போகிறான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி 21வது ஃப்ளோர் பப்ளிக் ஏரியாவுக்கு போயிருக்கான், அதுவும் அந்த காட் ஆஃப் வெரிஃபிகேஷனை பார்க்க தான் போயிருக்கான்,
ஆனா இப்போதான் இந்த 21வது ஃப்ளோரோட சண்டைக்கே போறான். இந்த டஞ்சனோட டாஸ்க் என்னன்னா நெக்ரோமான்சர். என்னது நெக்ரோமான்சரா? நம்ம ஹீரோ தானே நெக்ரோமான்சர். நம்ம ஹீரோக்கு எதிராக ஒரு நெக்ரோமான்சர் வர போறானா என்னன்னு தெரியலையே. சரி வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோ அந்த டஞ்சனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அங்க பெரிய மலைக்கு மேல நின்னுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்ப ஸ்கிரீன் பாப் ஆகி இந்த டஞ்சனோட இன்னொரு மிஷன் என்னன்னா நீங்க 3 கடவுளோட தூதரை கொள்ளணும். அதுல ஒன்னு வீழ்ச்சியின் கடவுள், விரக்தியின் கடவுள், பைத்தியக்கார கடவுள். இந்த 3 கடவுளோட தூதர்களை நீங்க கொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ எனது 3 கடவுளோட தூதர்களை கொள்ளணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல டேம்ஜன் உனக்கும் இந்த கடவுளுக்கும் சுத்தமா ஆகாது போல இருக்கு. உங்ககிட்டயே எல்லாருமே சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த தடவை நம்ம செத்துருவோமோ அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ என்னது செத்துருவோமா? அவங்கள கடவுளோட தூதர் தானே, அவங்ககிட்ட என்ன கடவுளோட பவரா இருக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்டனே அதுக்கு டேம்ஜன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க கடவுளோட ரொம்ப மோசமானவங்க. அந்த கடவுளோட தூதர்லாம் அந்த கடவுளோட பவரை கடன் வாங்கி சண்டை போட்டாங்கன்னா இந்த டைமென்ஷனலே நொறுங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க அப்பர் ரேங்க் கடவுளோட தூதரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க லோவர் ரேங்க் கடவுளோட தூதரா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இப்போ உடனே அந்த மேடு கடவுள் பைத்தியக்கார கடவுளோட தூதரை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதை கேட்டு என்னது பைத்தியக்கார கடவுளோட தூதரா, இப்ப அவனை எங்க போய் தேடுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப டக்குன்னு ஸ்கிரீன் பாப் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் வந்திருக்கு அப்படின்னு வந்த உடனே தூரத்துல பயங்கரமா சத்தம் வரும். என்னன்னு பார்த்தா ஒரு பச்சை கலர் மான்ஸ்டர் அப்படியே வாயை பொளந்துட்டு கத்திக்கிட்டே பறந்து வரும். எவனோ ஒருத்தர் நெக்ரோமான்சர் பவரை யூஸ் பண்ணி செத்து போனவங்கள உயிரோட கொண்டு வந்திருக்கான். முன்னாடி அவங்கள சண்டை போட நிப்பாட்டி வச்சிருக்கான். அப்ப பின்னாடி இருந்துட்டு ஒருத்தன் நெக்ரோமான்சர் பவராலே நீங்கள்லாம் இப்ப எந்திரிச்சு வந்திருக்கீங்க. இப்போ அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு எங்களோட ஹெர்மாயினி கிளானோட தலைவியை நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தா அந்த ஹெர்மாயினி கிளானோட தலைவி பயந்து போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப அங்க யாரோ ஒரு நெக்ரோமான்சர் பவர் மூலமா உயிரோட வந்த அந்த மான்ஸ்டர் எல்லாருமே பறந்து அந்த பறவை மான்ஸ்டர் அட்டாக் பண்றதுக்கு ஒன்னா போவாங்க. ஆனா அந்த பறவை மான்ஸ்டர் இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இந்த தலைவை கடிக்கிறதுக்காக பறந்து வரும். அப்ப நம்ம தலைவன் ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க. சட்டார்னு அந்த பறவை மேலேயே தொம்முன்னு ஒரு குதிப்பாரு. அவ்வளவுதான், அதோட கதையே முடிஞ்சிடும். அதை பார்த்துட்டு அந்த தலைவி வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கெத்தா நிப்பாரு. அந்த பறவை துண்டு துண்டா போயிடும். அதை பார்த்துட்டு அந்த தலைவியும் இவர் என்ன இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரு, இதுதான் விதியா, என்னை காப்பாற்ற வந்த இளவரசர் இவர் தானா, இவருக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேனா, ஒரு வழியா விதி நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு டயர்டா இருக்கும் போல இருக்கு. நம்ம ஹீரோ ஷவா ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், எனக்கு இந்த டைமென்ஷனோட எல்லா டீட்டெயிலும் தேவைப்படுது அப்படின்னு வில்லத்தனமா கேட்டோன்னே அதை பார்த்து பயந்து போயிடும் அந்த தலைவி. ஐயோ இவன் என்னோட இளவரசன் இல்லையா, என்ன இப்படி மிரட்டிட்டு இருக்கான் அப்படின்னு பயந்துட்டு இருப்பா. அதை பார்த்து டேம்ஜினு டேய் ஏன்டா மிரட்டிட்டு இருக்கே, பாரு ஏதோ கேரக்டர் திருடின முயல்குட்டி மாதிரி பயந்து நடுங்கிட்டு இருக்கா, ஏன்டா இந்த மாதிரி பேசுற அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ நான் ஒன்றும் தப்பா ஒன்றும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த தலைவி நம்ம ஹீரோ பார்த்து நீங்க எந்த டைமென்ஷன்ல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ நான் எர்த்துலேருந்து வந்திருக்கேன் அப்படி சொல்லுவான். சொன்ன உடனே அந்த தலைவி கூட இருக்க ஒருத்தர் நம்ம ஹீரோ பார்த்துட்டே நீ எர்த்துலேருந்து வந்திருக்கியா, ரொம்ப ஆபத்தான ஆளு, நீ என் தலைவி பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போக சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த தலைவி நிப்பாட்டு, நான் அவங்க கிட்ட பேசி ஆகணும், அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்காக தானே நம்ம இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம், இவங்க தான் இந்த உலகத்தையே காப்பாற்றி ஆகணும், மக்கள் எல்லாத்தையுமே இவங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம வண்டியில் போய்கிட்டே பேசலாமா அப்படின்னு கேட்டோன்னே இவங்க எல்லாருமே வண்டியில் உட்காந்துக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ போயிட்டு ஒரு இடத்துல இறங்கி பார்ப்பாங்க பாருங்க, அங்கே மரத்தில் நிறைய பேர் கயிறு போட்டு தொங்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ இங்கே என்ன நடக்குது, ஏன் இப்படிலாம் இவங்க செத்து கிடக்குறாங்க அப்படின்னு கேட்டோன்னே மறுபடியும் வண்டியில் ஏறி உட்கார வச்சுட்டு எல்லாரும் பேசிட்டு போகும்போது அப்போதான் அந்த தலைவி நம்ம ஹீரோ கிட்ட நான் தான் லூசியா மைமர், இந்த உலகத்தோட லீடர் நான் தான், இங்க இருக்க மக்கள் எல்லாருமே அவங்க மனசுல பாதிக்கப்பட்டு ஒரு விதமான நோய் அழிவு இந்த மாதிரி ஒரே சர்வ நாசமாகிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் இந்த உலகமே கரெக்டா இருக்குது, அதுக்கு காரணம் நெக்ரோமான்சர் கடவுள்கிட்ட ஒருத்தன் டீலிங் போட்டு தூத்துவர அமர்னா அந்த சக்தி மூலமா இந்த மனுஷங்களே நாசமாகிட்டான், அவனோட பேரு லூசியா சாக்சிக்ஸ், ஆமா அவன் வேற யாரும் இல்லை என்னோட தம்பி தான், என் தம்பி தான் இந்த மாதிரி கெட்டவனா மாறிட்டான் அப்படின்னு அவங்க பேசி முடிச்சுட்டு அந்த வண்டியிலேருந்து இறங்கி பார்த்தா ஊருக்குள்ள வந்துருவாங்க. அங்கே ஒரு வயசானவர் ஒரு மாதிரி செத்து போய் கிடப்பாரு. அதெல்லாம் நம்ம டேம்ஜினு பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சுற்றி பார்த்தா அங்கே நிறைய பேர் ஒரு மாதிரி ஜாம்பி மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. பார்த்தா அதுக்கு தூரத்தில் மரத்தில் நிறைய பேரை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அங்கே கல்ட்டு குரூப் மாதிரி நிறைய பேர் முக்காடு போட்டுக்கிட்டு ஏதோ சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு அம்மாவோட பையனை தொங்க விட்டுருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்லுது பாருங்க, என்னோட பையனே நீ கடவுள்கிட்ட போயிட்டியா, ரொம்ப சந்தோஷம், நானும் வரேன், நீ எனக்கு முன்னாடியே போனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அந்த நெக்ரோமன்சி பவர்னால இந்த மக்களோட மனசு ஒரு மாதிரி வித்தியாசமா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு பில்டிங்குள்ள நிறைய மக்கள் நோய்வாய்ப்பட்ட மாதிரி எங்களுக்கு வலிக்குது, இந்த நோய் எங்களை ரொம்ப வலிக்குது, நாங்க சாக போறோம், எங்களை கொன்றுங்க, இந்த வலி எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்தி கதறிட்டு இருப்பாங்க. உடனே எல்லாருமே உள்ள போய் பார்த்தாங்க நிறைய மக்கள் நெக்ரோமன்சி பவர் மூலமா அவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான நோய் மாதிரி வந்துட்டு இருக்கும். அந்த வழியில துடிச்சிட்டு இருப்பாங்க, எங்களை கொன்றுங்க, இந்த வழியில எங்களால உயிர் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த லூசியாவோ என் தம்பி தான் அதுக்கெல்லாம் காரணம், எங்களை
எங்களை மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, அவன் இந்த அளவுக்கு மோசமாவன் நான் நினைச்சு கூட பார்க்கலையே அப்படி சொல்லிட்டு இருப்பா. அப்ப டேம் ஜென்வோ லூசியா கிட்ட உன் தம்பி எங்க இருக்கான்னு சொல்லு, அவனை கொண்டாதான் இதெல்லாம் சரியாகும் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு லூசியா என்ன கொல்ல போறீங்களா? இல்ல, அவன் முதல்ல நல்லவனா தான் இருந்தான், நான் சின்ன வயசுல இருந்து அவன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தான், தம்பியா எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணான், பாதுகாப்பா இருந்தான், எல்லாருக்குமே ரொம்ப நல்ல புள்ளியா தான் இருந்தான். திடீர்னு பார்த்தா இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டவனா மாறிட்டான். இல்ல, நான் அவனை காட்டி கொடுக்க மாட்டேன், அவன் சாகக்கூடாது, என் ஃபேமிலியில ஒருத்தன் அவன், அவனை நீங்க கொல்ல போறீங்களா? அவனை நீங்க கொல்ல போறீங்கன்னா முதல்ல என்ன கொண்டிருக்க அப்படி சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ இல்ல, இப்போ வேற ஏதாச்சும் தான் பண்ணி ஆகணும், இவங்க ரொம்ப வழியில துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்து அவரோட டிவைன் மேஜிக் மூலமா கையில கொண்டு வந்து தரையில ஓங்கி ஒரு அடி அடிப்பாரு பாருங்க. அது மூலமா புனிதமான டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் சுத்தி கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அந்த இடத்த சுத்தியுமே கிரியேட் ஆனோடனே அந்த ஈவில் சக்தி நெக்ரோமன்சர் சக்தி அதை அப்படியே அழிச்சு தள்ளி அங்க காஞ்சு போன மரம், வறண்டு போன மலை, இது எல்லாத்தையுமே பச்சை பசுமை ஆக்கிரும். அந்த இடமே பூத்து குலுக்கிற நந்தவனம் மாதிரி ரொம்ப அழகா மாறிடும். அங்க கஷ்டப்பட்டுட்டு நோய் வாயில ரொம்ப அழுதுட்டு இருந்த அந்த மக்கள் எல்லாம் எங்களுக்கு சரியாயிடுச்சு, எப்படி சரியாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு ஆச்சரியமா இருப்பாங்க. நம்ம டேம் ஜென்வோ அந்த லூசா கிட்ட எனக்கு புரியுது, அவன் தம்பி, அவன் மேல உனக்கு ரொம்ப பாசம் இருக்குது, ஆனா இவன் இந்த மாதிரி வேலை பார்க்கறான், அவன் ஒரு மான்ஸ்டரா மாறிட்டான், அவன் ஒருத்தனால இங்க இருக்க மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க, உனக்கு இது புரியுதா இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பான். என்னாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி திரும்புவான் பாருங்க. கண்ணுல இருந்து கண்ணீருக்கு பதிலா ரத்தம் அப்படி ஊத்தி தள்ளும், கண்ணுலாம் அப்படி சவா பயிரும். அதை பார்த்து டேம் ஜென்வோ சங்க உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிருவா. நம்ம ஹீரோ அப்படி அசையாம நின்று இருப்பான். என்னாச்சுடா ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கே, என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கு. அதை பார்த்து அந்த லூசா மிரண்டு போயிருவா. இதுல அந்த நெக்ரோமன்சர் பவர்னாலயா இவனுக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பயந்து போய் முடிச்சுட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியவே இல்லையே. இதோட இந்த எபிசோடு முடியுது. நம்ம ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.